ஹாய்ங்க. கார்டனிங்க்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ஒண்ணொன்னா ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கோகோ பீட் பிளாக்க வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி அத யூஸ் பண்ற மாரி மாத்துறது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு காட்டப் போறேன். நான் வந்து கிட்ல குடுத்த 2 பிளாக் வந்து இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல காமிக்கிறது 3 பிளாக். ஸோ வந்து அந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் பிளாக் தான் யூஸ் பண்ணேன். ஆனா, அது ப்ராசஸ் பண்ணி, அத வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சுத்தியல் வச்சு உடைச்சு, அத வந்து கொஞ்சம் ஏடா எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்க அப்படியே யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் போர்ஷன் மட்டும் இந்த மாரி சுத்தியல் வச்சு உடைச்சீங்கன்னா, ஏடா வந்துரும். ஸோ அத மட்டும் நீங்க வந்து தனியா செப்பரேட் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நைட்டே ஊற வச்சிரணும். இத வந்து நீங்க நல்ல தண்ணீல தான் ஊற வைக்கணும். ஏன்னா, இதுல ஏற்கனவே உப்பு கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நல்ல தண்ணீல வந்து நீங்க ஊற வைக்கும்போதே, அதுல வந்து நல்லா டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு வந்து நல்லா அதிகமாகும். ஸோ இத நைட்டு ஊற வைக்கிறீங்க அப்டின்னா, காலையில எடுத்ததுமே வந்து நீங்க இத புழிஞ்சு வெயில்ல காய போட்டுறணும். ஸோ இதுல ரொம்ப பெரிய கஷ்டமே வந்து பார்த்தீங்கன்னா, புழிஞ்சு காய போடுறது தான். ஏன்னா, நம்ம கோகோ பீட் எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பேட்ச் எடுத்து நம்ம புழிஞ்சு போட்டதுக்கப்புறம் கலங்கலாயிரும். நம்ம ஊற வச்ச தண்ணி. அதுக்கப்புறம் கீழ செடமெண்ட் ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் விடணும். இந்த மாரி 3, 4 டைம்ஸ் பண்ணா தான், நம்ம ஊற வச்சதுலேருந்து எல்லா கோகோ பீட்டும் முழுசா நம்மளால எடுக்க முடியும். ஸோ நைட் ஊற வச்சுட்டு காலையில வெயில்ல காய வச்சு, காய வச்ச அன்னைக்கு சாயந்திரமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 80-90% வந்து காஞ்சிரும். அத வந்து எடுத்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிளாக்கா பண்றத விட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகும். நார்மல் மண்கலவை தயாரிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். உரம் தயாரிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம்.